தன்னடிக்கின்று முன்னே பல கோடி தபங்கள் செய்வார். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர்க்கம் வீழளிக்கும் செல்வமோ அழியாமுத்தி வீடோ அழியாமுத்தி வீடோ பண்ணளிக்கும் பரிமள யாமளை பரிமளையமளை பைகிளிய பைகிளிய ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நாம் அபிராமி அந்தாதியில் தொடர்ந்து பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை 14 அந்தாதி பாடல்களை நாம் பார்த்து நிறைவு செய்துவிட்டோம். இன்றைக்கு நாம் 15வது அந்தாதி பாடலை பார்க்க போகிறோம். இதற்கு முன்ன சொல்லிய இந்த 14வது பாடலிலே அம்பாளை யாரெல்லாம் வந்து தரிசித்தார்கள், யாரெல்லாம் வந்து வணங்கினார்கள், மனிதர்கள் வந்தார்கள், வானவர்கள் வந்தார்கள், தேவர்கள் வந்தார்கள், நாராயணன் வந்தார், பிரம்மதேவர் வந்தார். அது இல்லாமல் அவருடைய பரமானந்தராடைய பரமேஸ்வரனும் வந்தார் அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய பெருமை சொன்னார். இன்றைக்கி அம்பாள் அடியவர்களுக்கு எந்த விதமான பெரும் செல்வமும் பேரின்பமும் அளிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றார். இப்போ மனிதர் வாழ்க்கையிலே இந்த ஒரு ஜீவாத்மாக்கள் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது பூமியிலே 84 லட்சம் பிறவிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு வந்து நம்ம திருஞான மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்லுவாங்க, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்னு சொல்லிக்கிட்டே போவார். எத்தனையோ பிறவிகள் இருக்கிறாங்க. அத்தனை பிறவிகளிலும் உயர்ந்ததானது மனித பிறவி. ஏன்னா இதற்கு மேலே பிறவிகள் இருக்குது. முனிவர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்கிறாங்க, அது எத்தனையோ கணங்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருந்தாலும் மனித பிறவி வந்து என்றைக்கும் முக்கியமானது. ஏன்னா மனித பிறவினுடைய முக்கியத்துவம் வந்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அழகாக சொல்லியிருப்பார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அப்படின்னு சொல்லுவார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்திலே என பிறக்கின்ற பிறவிகள் எல்லாம் உயர்ந்ததான பிறவி மனித பிறவி. அந்த மனித பிறவின் எடுத்தால்தான் இந்த பரமேஸ்வருடைய முழு கோலத்தையும் அந்த ஒரு பாதங்களுடைய எடுத்த ஒரு பாதத்தின் அழகையும் காண முடியும் அப்படின்னு சொல்லி அதற்காக நான் பிறக்க வேணும்னு சொல்கிறார். அதனால் எத்தனையோ கோடி பிறவிகள் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு வந்து இப்போ இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களும் இன்பங்களும் முதற்பிறவிலே ஏற்பட்ட நாம் செய்த பலன்களினால் விளைவது. அதன் காரணமாக இந்த பிறவிலேயே துன்பமோ இன்பமோ அனுபவிக்கிறோம். இப்போ இந்த பிறவிலே நாம் செய்கின்ற செயல்பாடுகளின் விளைவுகள் நமக்கு அடுத்த பிறவிலே ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அதுதான் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சுழற்சியினால்தான் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு இந்த பிரபஞ்சத்தை விட்டு விலகி பெருமாள் அம்பாளுடைய திருவடியோ சிவபெருமானுடைய திருவடியோ சேர முடியாமல் தவிக்கிறோம். அந்த வீடு பெற முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் இந்த பிறவிலே வந்து 3 விதமான இன்பங்கள் நமக்கு கிடைக்கும். என்ன ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இக உலகத்திலே ஒரு படிக்கக்கூடிய இன்பம். அடுத்தது பர உலகம்னா மேலுலகம். மேலுலகத்தில் தேவர்களாக பிறந்து அங்கே கிடைக்கக்கூடிய தேவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அமிர்தம் சாப்பிடுவாங்க. துர்மரணம் கிடையாது, கண் இமைக்க மாட்டார்கள், பசி இருக்காது, ஒளி உண்டவர்களாக இருப்பார்கள். அங்கே துன்பத்திற்கே இடமில்லாத இடம்தான் சொர்க்கம், அங்கே கிடைக்கும். பட் அந்த சொர்க்க வாழ்விற்கும் ஒரு முடிவு உண்டு, தேவர்களுக்கும் ஒரு முடிவு உண்டு, இந்திரனுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் முடிவில்லாத நிலை அப்படின்னா இன்னொன்று வீடு, அதாவது பரம்பொருளுடைய திருவடி, அதுதான் வீடுன்னு சொல்கிறது இந்த மோட்சம்.
மோட்சம் அல்லது வீடு என்று சொல்கிற அந்த இறுதி நிலையை அடைவதற்கு அம்பாளுடைய அருள் பெற வேண்டும். அதுக்கு நம்ம இகவாழ்வில் பரவாழ்வு இதையெல்லாம் அனுபவித்து அதனுடைய பலன்களையெல்லாம் நாம் பலன்களையெல்லாம் அனுபவித்த பிறகுதான் அதை அடைய முடியும். இந்த 3ஐயும் அம்பாள் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு அழகாக சொல்லுது. இதில் வந்து அம்பாளை வந்து அழகாக வந்து அந்த அம்பாளை பற்றி நினைக்கும் போதே நமக்கு எல்லாருக்கும் என்ன தோன்றும் என்றால் அம்பாளுடைய அந்த மேனி, அழகு திருமேனி, அப்புறம் அம்பாளுடைய அந்த இனிமையான குரல், அந்த குரல் ரொம்ப இனிமையானதுக்கு இதெல்லாம் விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். இந்த அம்பாளை வந்து யாமலையே அப்படின்னு, யாமலைனா ஷியாமலம்னா பச்சை வண்ணமுடைய கொடியேங்கிறார். ஏன்னா கொடி பச்சை வண்ணமாக தானே இருக்கும். அதனால் யாமலை பைங்கிளியேங்கிறார். பைங்கிளி ஏன் சொன்னார்னா கிளியினுடைய மொழி, கிளிமொழி எப்படி இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். இனிமையான மொழியை உடைய பைங்கிளியை போன்ற கொடியே, பச்சை கொடியே அப்படின்னு சொல்லி அம்பாளை விழித்து நீ உன்னை வணங்குவதனால் என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறது தான் அழகாக இந்த பாட்டில் சொல்கிறாரு. பாட்டை சொல்கிறேன் கேட்டுக்கலுங்க. தன்னழிக்க என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண் அளிக்கும் செல்வமோ பெறுவர், மதி வானவர்தம் விண் அளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமை பைங்கிலியே. அப்படி தான் இந்த பாட்டை இந்த 15வது அந்தாதி பாடல் விளக்கமாக பார்க்க போகும். இப்போ இந்த உலகத்திலே புண்ணியம் செய்தவர்கள் வந்து அதன் பயனாக இங்கே ஒரு நல்வாழ்வு வாழ்கிறார்கள், ஒரு இன்பமான வாழ்வு வாழ்கிறார்கள், துன்பமில்லாத ஒரு நிலையிலே இருக்கிறாங்க. இப்போ இது வந்து எதனால்னு கேட்டிங்கன்னா போன பிறவிலே நாம் செய்த நற்பயனால் சொன்னோம். இப்போ இந்த பிறவிலே நாம் நற்செயல்கள் செய்து புண்ணியமே செய்திருந்தால் அடுத்த பிறவிலேயே நாம் உயர்ந்த பிறவியாக பிறக்குங்கிறாங்க. இந்த பிறவிலே மனிதராக பிறந்தோம், இதில் வந்து எல்லா துன்பமும் எல்லா இன்பங்களையும் அனுபவித்தோம். இங்கே நம்ம ஒரு நல்ல செயல்களை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து இறைவன் அருளை விடாது எண்ணினால் அடுத்த பிறவிலே நம் பரலோகத்தை அடையலாம். பரலோகங்கிறது எங்கே? சொர்க்கம். சொர்க்கத்திலே போனால் சொர்க்கத்திலே இருக்கவங்க என்னென்னலாம் இருக்கும்னு நமக்கு தெரியும். என்னன்னா இந்த பெறுதற்கு அரிய இந்த மனித பிறவியிலிருந்து நம்ம விழுந்து சொர்க்க பிறவிக்கு போனோம்னா இல்லை வந்து அங்கே வந்து உன்னுடைய சொர்க்க வாழ்வை, நம்முடைய சொர்க்க வாழ்வை வாழ்வதற்கு என்னென்னலாம் கிடைக்கும்னா அங்கே வந்து அழியாத வாழ்வு, தேவர்களுடைய வாழ்வு வந்து அழிவில்லாத வாழ்வு, இமையாத வாழ்வு, துன்பமில்லாத வாழ்வு, ஒளி மிகுந்த வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. ஆனால் இது வந்து என்றும் நிரந்தரமா அப்படின்னு கேட்டோன்னா இதுவும் நிரந்தரம் அல்ல. ஏனென்றால் சொர்க்க வாழ்விற்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லா தேவர்களும் நிரந்தரமாக இருப்பதில்லை. ஒரு காலம் வந்த பிறகு அவர்களும் மரணிக்கிறார்கள். ஏன்னா பிரம்மாவே மரணிக்கிறார், இந்திரனே மரணிக்கிறார், தேவேந்திரனே மரணிக்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும் பல கோடி இந்திரர்கள் இருந்தார்கள், பல நூறுக்கணக்கான பிரம்மாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது நம்ம புராணத்தில் வருது. ஆக அந்த பரலோகத்திலே வாழ்கின்றது சொர்க்க வாழ்வுக்கும் ஒரு முடிவு உண்டு. அப்போ சரி, இப்போ இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் வந்து இந்த இகத்திலே ஒரு சுகமான வாழ்வு வாழ வேண்டும். இங்கே இந்த இகத்து சுகமான வாழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை ராஜபோகம். இங்கே சொல்லுவாங்க ராஜபோகத்தில் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜபோக வாழ்வு என்றால் இந்த உலகத்திலே, மண்ணுலகத்திலே எந்த விதமான துன்பமும் இல்லாமல் எல்லா விதமான சந்தோஷங்களையும் எல்லா விதமான மரியாதை ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலே வாழ்கின்ற இந்த உலகத்திலே வாழ்கின்றவள் ராஜபோகம் அப்படிங்கிறாரு. சரி, இதுக்கு வந்து எது வேணும்? அருள் வேணும். அதுக்கு என்ன அருள் வேணும்? தன்னழிங்கிறார். தன்னழின்னா குளிர்ந்த அருள், அம்பாளுடைய குளிர்ந்த அருள். அதை பெறுவதற்கு என்ன செய்யணும்னா இதுக்கு முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். சும்மாலாம் வந்துடாதுங்க. ராஜபோக வாழ்வு இந்த உலகத்திலே கிடைக்குது என்றால் அது சும்மா வராது, அது பல கோடி தவங்கள் செய்யணுங்கிறார். அதெல்லாம் செஞ்சால் உன்னுடைய குளிர்ந்த அருளை பெற வேண்டும், கிடைக்கும். அந்த அருளின் மூலமாக உங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு ராஜபோக வாழ்வே கிடைக்கும். இப்போ அம்பாள் வந்து சரி தவம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்றாங்களா அப்படின்னா கொடுப்பாங்க. தவம் பண்ணுறவங்களுக்கு அம்பாள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தவத்தை வந்து எப்படி நம்ம தவம் பண்ணும்போது இறைவன் வந்து கேட்குறாரு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. அப்போ நம்ம கேட்பதை பொறுத்து இருக்குது. இப்போ ஒருத்தன் ஒரு வறியவன்,
ரொம்ப ஒன்றுமே சாப்பாட்டுக்கே இல்லை, ட்ரெஸ் இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அவன் வந்து தவம் பண்ணி இறைவன் வந்த போக்கு என்ன கேட்குறான், என்னப்பா அவனுக்கு வேணும்னு கேட்டால், எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு ஒரு வண்டி கொடுங்க இப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறதுக்கு பதிலாக அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா அவன் இறைவன் வந்து என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கார். இப்போ என்ன கேட்கணும், எனக்கு பெரும் செல்வத்தை கொடுங்கள், நான் வந்து எல்லாத்தையும் நான் வாழ்ந்து இது தூய்ப்பதற்கான செல்வத்தை கொடுங்கள் கேட்கணும். அதே மாதிரி தான் அந்த நிறைய அசுரர்கள் நமக்கெல்லாம் தெரியும், ராவணனாகட்டும், ஹிரண்யனாகட்டும், அந்த இந்த சூரனாகட்டும், எல்லாரும் தவம் பண்ணாங்க. தவம் பண்ணி அவர்களெல்லாம் வரங்களை கேட்டார்கள். இந்த வரங்களை எல்லாம் கேட்டது என்ன கேட்டான்னா, நான் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், என்னை யாரும் அழிக்கக்கூடாது அப்படின்னு தான் கேட்டானே தவிர கடவுளுடைய அருள் வேண்டும் என்று கேட்கவில்லை. கடவுளுடைய அருள் வேண்டும், சிவபெருமானே, அம்பாயே உங்களுடைய அருள் வேண்டும், அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு கேட்டவர்கள் எல்லாம் உயர்ந்த ஞானிகள், முனிவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த தீய அசுரர்கள் எல்லாம் எனக்கு மரணமில்லாத வாழ்வு வேண்டும்னு கேட்டான், இந்த உலகத்தையே ஆள வேண்டும்னு கேட்டான், அனைவரையும் அடக்க வேண்டும்னு கேட்டான். அது எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் என்ன சொன்னார், மரணமில்லாத வாழ்வு யாருக்கும் கிடையாது, மரணம் நிச்சயம் உண்டு, மற்ற எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த மரணத்தை வந்து அதுக்கு கண்டிஷனல். இப்போ சூரபத்மன் கேட்டபோது என்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன கேட்டான்னா, நீங்கள் அழிக்க முடியாது அப்படின்னா சரிப்பானார், அம்பால் அழிக்கக்கூடாது அப்படின்னா சரிப்பானார். ஆனால் கொடுத்தான். சரி, அப்போ எனக்கு மரணமே இல்லையா அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டான், இல்லைப்பா, என்னாலையும் உன்னை அழிக்க முடியாது, அம்பாலாலையும் உன்னை அழிக்க முடியாது, ஆனால் எங்களுடைய இணைந்த சொரூபத்தினால் உன்னை அழிக்க முடியும் அப்படின்னார். இங்கே யார், அவங்க முருகப்பெருமான். அவனுக்கு தேய்ச்சான், இவங்களுக்கு எங்கே குழந்தை பிறக்க போகுது, அவர் எப்போ வர்றது, அதுக்கு பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் இறுதியில் நடந்தது அவனுக்கு அழிவு ஏற்பட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடன் அருளை வேண்டும்போது நம்ம வந்து இது அதே மாதிரி தான். ஒரு சூரன் போய் தலையில் கையை வச்சா யார் தலையில் கையை வைக்கணும்னா பஸ்மபானுன்னு கேட்டான். கடைசியில் கொடுத்தேன்னார். அவனுக்கு அறிவு இருந்தால் நம்ம தலையில் என்றைக்காவது கை வைப்போம்னு அந்த எண்ணம் இருந்தால் அதை கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா எல்லோரும் தலையில் கை வைப்பாங்க. ஆனால் அவன் வந்து தலையில் கை வச்சனோ அழிஞ்சு போகணுன்னு கேட்டான். அது சிவபெருமானைக்கு வரம் கொடுத்தது அவர் மேலேயே தலையிலே கையை வைக்க போனான். அப்போ மகாவிஷ்ணு வந்து ஒரு சாதுரியமாக அவனுடைய கையை அவன் தலையிலே வைக்க வைத்து அவனை எடுத்தான். இது மாதிரி கதைகள் நிறையா புராணங்கள் இருக்குது. அதனால் நம்ம இறைவனிடம் வேண்டுவது எது, இறைவன் அம்பாலும் நமக்கு வேண்டியது கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கேட்பதை ஒரு அறிவோடு கேட்க வேண்டும், ஞானத்தோடு கேட்க வேண்டும். அதுதான் சொன்னாங்க. அப்புறம் இப்போ என்னாச்சு, நமக்கு இந்த தன்னொழியினாலே உன்னை வணங்குகின்ற அந்த கருணையினாலே எத்தனை கோடி காலமாக நான் உன்னை வணங்கினேன், அதை வந்தனால எனக்கு இந்த வாழ்வு கிடைச்சது, ஒருவேளை ராஜபோகம் கிடைச்சது. அதனால் தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்தார், அதெல்லாம் கிடைச்சாங்க. அப்புறம் அதனால் என்ன கிடைச்சது, மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர். இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய செல்வம் அது ராஜபோகம், இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தபடியாக என்ன சொன்னார்னா, இந்த உலகத்திலே உள்ள செல்வத்தை மட்டுமா பெறுவார்கள் அப்படின்னா, அம்பாளுடைய அருள் இருந்தால் இக சுகம் மட்டுமல்ல பரலோக சுகத்தையும் அவர்கள் பெறுவார்கள். ஏன்னா மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார்னா அந்த செல்வம் ஒன்றுதானா பெறுவார்னா இது ரொம்ப சாதாரணமானது. அது வந்து அதற்கு மேற்பட்டதையும் அடையணுங்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு தோட்டத்தில் ஒரு மரம் வளர்க்கலாம் வச்சுங்க. ஒரு மரம் வளர்த்த உடனே மரம் நல்லா தழைத்து வளர்ந்துருக்கு, அழகான நிழல் கிடைக்கிது, அதில் மலர்கள்லாம் வளர்ந்துருக்கு, கிடைக்கிது. அந்த நிழல் வந்து இந்த இப்போ மாதிரி சம்மரில் நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் அது நல்ல மலர்கள்லாம் மலருது. இந்த மலர்கள் வந்து நல்ல இனிமையான மனத்தை கொடுக்குது. ரெண்டாவது கடைசியாக வந்து அதில் கனிகள் காய்த்து தொங்குது. இப்போ இதில் வந்து நிழலும் இனிமைதான், மனமும் இனிமைதான், ஆனால் அந்த கனிகளும் இனிமைதான். நம்ம அல்டிமேட் எய்ம் என்னன்னு கேட்டால் அந்த கனிகளை அடைய வேண்டியது தான். அதனால் போய் மரத்துறாக நல்ல நிழல் கொடுக்குற மரம்னு அதை மட்டும் அனுபவிச்சுட்டு வந்தோம்னா அது இன்கம்ப்ளீட். சரி, நல்ல நிழல், நல்ல மனம், இதை மட்டும் நம்ம அனுபவிச்சோன்னா அதுவும் இன்கம்ப்ளீட். ஆனால் அந்த மரத்திலே சென்று அந்த நிழலிலே இருந்து அந்த மனத்தை அனுபவித்து அந்த கனியை உண்டால் தான் நிறைவரும். அப்போ இந்த நிழல் அப்படிங்கிறது இந்த இக சுகம், இந்த இக உலக, இந்த மண்ணுலகின் சுகம். இந்த மனம் என்பது மோட்சம். மனம் என்பது அந்த தேவர் உலகம், தேவர் உலகத்திலே கொடுக்கக்கூடிய அந்த சுகம்.
ஆனால் உண்மையான சுகம்ங்கிறது மோட்சம். அந்த மோட்சம் தான் அந்த கனி. ஆக ஒரு மரத்தை வைக்கும்போது நாம் மூன்றையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சொல்லுவார், இந்த மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர்னா ராஜபோகம் மட்டுமா கிடைக்கும், அது இல்லை, மதி வானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் பெறுவாருங்கிறார். மதி வானவர்னா வானத்திலே மதிவானவர்னா சந்திரன் இருக்கிற வானம்னு வச்சுக்கலாம், அல்லது அறிவார்ந்த சிறந்தவர்கள் வானவர்கள்னு வச்சுக்கலாம், இப்படியெல்லாம் வச்சுக்கலாம். அவர்கள் வாழ்கின்ற இந்த விண்ணளிக்கும் சொல்லும் நமக்கு சொர்க்க வாழ்வையும் கொடுக்காங்க அப்படின்னாரு. அப்போ அந்த சொர்க்க வாழ்வு அதுவும் நிலையானதா அப்படின்னு கேட்டால் அது நிலையானது அல்ல, அதுவும் அழியக்கூடியது தான். சொர்க்க வாழ்வும் அழியக்கூடியது தான். அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது, அழியா முக்தி வீடுன்னு ஒன்று இருக்குது. அழியா முக்தி வீடு, முக்தி அப்படிங்கிறதா அந்த பரம்பொருளுடைய திருவடிகள். அது என்ன, அந்த முக்திக்கு மறுபிறவி கிடையாது. அந்த அழியாத முக்தியாகிய பரம்பொருளுடைய திருவடிகளை அழியா முக்தி வீடும் அன்றோ அப்படிங்கிறார். இந்தவனுக்கு அது மட்டும் ராஜபோகம் மட்டும் இல்லை, அல்லது இந்திரலோகத்திலே வாழ்கின்ற வாழ்வு மட்டுமல்ல, அழியாத முக்தி. ஏன்னா மற்றதெல்லாம் அழிஞ்சிடும், ஆனால் இந்த முக்தி கிடைச்சேன்னா அது அழியாத முக்தி. அதனால் அழியா முக்தி வீடும் அன்றோ. இந்த மூன்றும் அம்பாளுடைய திருவருள் நமக்கு குறைவில்லாது கிடைக்கும் அப்படின்னாரு. அதனால் தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் சொன்னார். அதுக்கு செஞ்சதினால் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர். மண்ணளிக்கு இந்த ராஜபோகம் மட்டும் பெறுவாரா, இல்லை மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும். அந்த வானவர்களை விண்ணுன்னா சொர்க்கமும், அப்புறம் கடைசியாக அழியா முக்தியும் வீடுமன்றோ. அழியா முக்தி வீடுன்னா இது செய்கிறாங்க. இப்படிப்பட்ட இதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா அம்பாள் கொடுக்குறாங்க. சரி, அம்பாளுடைய இப்போ இவ்வளோலாம் சொல்லிட்டாரு. இந்த அம்பாளுடைய அழகை அவருக்கு நினைக்கும் பொழுதே ஒரு உள்ளத்திலே தோன்றுகிறது அம்பாளுடைய நிறம், அம்பாளுடைய குரலுடைய இனிமை, இதெல்லாம் தோணுது. அம்பாள் பச்சை நிறம் உடையவளாக இருப்பாங்க. அதனால் பச்சை நிறமாக இருக்கிறாங்க. அந்த அம்பாளுடைய சொல் இனிமை கிளியை மொழியை போல் இருக்குது. அதனால் அம்பாளை பைங்கிளியே அப்படின்னுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை பல முறையில் ஓங்காரம் என்னும் கூட்டில் உலாவும் கிளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓங்காரம் அப்படிங்கிற ஓங்காரம் தெரியும், அதில் உள்ள உலாவும் கிளின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிளிக்கு பேச்சு பாட்டு என்று வேறாக குரல் இல்லை. இப்போ நல்ல பாடகர் இருக்காங்கன்னா பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பாடும்போது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அம்பாளுக்கு பேச்சே பாட்டு, பாட்டே பேச்சு. இதை ஒரு தடவை கலைமகள் அம்பாளுக்கு கலைமகள் வீணையினுடைய சக்கரவர்த்தி இல்லையா, வீணைக்கின் தலைவி கலைமகள் சரஸ்வதி வீணை வாசிக்கிறாங்க. சரஸ்வதி போல் யாரும் வீணை வாசிக்கவே முடியாது. அவங்க வீணையை அம்பாள் முன்னே வாசிக்கிறாங்க. அப்போ அம்பாளை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு, வாணி உன்னுடைய வீணையின் நாதம் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே, இந்த குரலை கேட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா, சரஸ்வதி வீணையை உரையில் விட்டு மூடி வச்சுட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் அம்பாளுடைய அந்த குரலின் இனிமை இந்த வீணையின் நாதத்தை விட கம்பேரே பண்ண முடியல, அவ்வளோ இனிமையாக இருக்குது. உங்களுடைய குரலுடைய இனிமையே இவ்வளோ இனிமையாக இருக்கிறதே, இதை நான் வீணை வாசிக்கணும், வாசித்து உங்கள் குரலுடைய இனிமையை நான் இழிவுபடுத்த விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு இதில் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். இதில் பல நிலைகள் சொல்லுவாங்க. அதை அதுக்கு அடுத்தபடியாக அம்பாளுடைய மேனியில் ஒரு மனம் பேசும். இந்த மனம்னா நம்ம சும்மா பாடி ஸ்ப்ரே ஸ்பெண்ட் அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த மனம் ஞானமே மனமாக வீசுகிறோம் அம்பாளுக்கு. அதை தான் அதுக்கு பேரே திவ்ய காந்தாட்யா அப்படின்னு ஒரு லலிதா சஹஸ்ரநாமத்தில் 631வது நாமாவளி சொல்லும். திவ்ய காந்தாட்யா, திவ்யம் அப்படின்னா ஞானம், திவ்யம்னா உயர்ந்தது, காந்தம்னா மனம், திவ்ய காந்தாட்யா அப்படிங்க. இந்த நம்ம இது திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அப்படின்னு ருத்ரத்தில் வரும். இந்த சுகந்திம்னா சிவபெருமானுடைய மனத்தை உடவிலே அந்த மனம் வீசிக்கொன்ற உடலை உடையவர். அவருக்கு உடம்புல மனம் வீசுமா. இப்போ எல்லாரும் கேட்பாங்க, என்னடா போஸ்டருக்கெல்லாம் மனம் இல்லாத கொன்றை மலர், ஒரு சுடுகாட்டிலே கொடுத்துற ஒரு சாம்பல், இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, எப்படி மனம் வரும் அப்படின்னு சொன்னால், அவருடைய உடலினுடைய திவ்ய மனம், திவ்ய காந்தம். அதுதான் சுகந்திம் புஷ்டிவர்தனும் உருவார் விமபந்தனான் விருத்தியோர் முட்சிய மாமிருதாத்தனா. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும், திரையம்பகம் யஜாமகே ருத்ரத்தில் வர்றது. அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்திலே திவ்ய காந்தாட்சியனா மனம், நல்ல ஒரு அழகான மனம் வீசக்கூடிய உடலை உடையவர்கள். அதனால் அம்பாள்
அவருடைய குரல் வந்து பைங்கிளியை பழிக்கும் குரலாக இருக்கிறது, சரஸ்வனுடைய வீணையை பழிக்கும் குரலாக இருக்கிறது. அவருடைய மனதில் உடலிலே வீசுகின்ற மனம் வந்து சாதாரண மனம், சாதாரண மலர்களின் மனமோ வாசனை திரவுகளின் மனமோ இல்லை, அது திவ்ய மனம். திவ்யம்னாக்கா ஞானம், உயர்ந்தது, உலகத்திலே சிறந்தது இல்லையா. நம்ம வந்து இந்த சித்தானந்தம்னு சொல்லுவோம். சித்துங்கிறது உயர்ந்தது, அதே மாதிரி திவ்யம் அப்படிங்கிறது உயர்ந்தது. இந்த திவ்ய மனத்தை உடைய பைங்கிலியே அப்படிங்கிறாரு. அழகான குரலையும் மனம் வீசிக்கொண்டே உடலுடைய பைங்கிலியாக பெருமாட்டியே நீ வந்து தான் எனக்கு இந்த உன்னை நான் வணங்கி மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது தன்னளிக்கு என்று உன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதி வானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடும் என்றோ. அதே எல்லாம் மூணும் கிடைக்கும். யார் எதனால் கிடைக்கும்? உன்னால் கிடைக்கும். நீ யார்? பண்ணளிக்கும் சொற்பரிமளமே. அந்த சொல்லு வந்து பாட்டு, அம்பாளுடைய வாயை திறந்தாலே பாட்டு. ஏன்னா சில இசை வல்லுநர்கள் இருக்காங்க, அவங்க சார்பாக பேசுகிறதே பாடுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், பாடுறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே உயர்ந்தவர்களுடைய குரல் வளமோ அவர்கள் பேச்சின் நயமோ அதுவே பண்ணாக இருக்கும். அதனால தான் பண்ணளிக்கும் சொல் பரிமளம்னா, பண்ணளிக்கும் சொல் உடைய அம்பையேனாரு. அப்புறம் பரிமள யாமை பைங்கிலியேனார். பரிமளம் வீசகொன்ற யாமலைன்னா பச்சை கொடி, அம்பாள் கொடி தானே. அம்பாளை பலவங்களே நம்ம கொடியாக சொல்லியிருக்கோம். பைங்கிலியே, கிளியை போன்ற குரலுடைய அம்பையே என்று சொல்லி அம்பாளை வாழ்த்துகிறார். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவுண்டு மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அம்பாளின் பேரிரு கருணையும் பரமேஸ்வரன் கடாட்சியும் குரலாது கிடைக்கும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.